பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 66வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் சொல்ல பாருங்க. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்துக்கு சத்தத்தை கேட்டார். எப்படியா? உண்மையாய், மெய்யானா உண்மையா தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இப்போ நீங்கள் உண்மையாய் ஜெபிக்கும் போது உண்மையாய் தேவன் உங்களுக்கு செவி கொடுத்து ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, என் ஜெபத்தை தள்ளாமலும், உங்களுடைய ஜெபத்தை உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது அப்போ உங்களுடைய ஜெபத்தை அவர் தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு, தேவனுடைய கிருபையை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எப்படி சொல்லணுமா? உங்களுடைய உண்மையாய் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார் அல்லவா, உங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் அல்லவா. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய ஜெபத்தை தள்ளாமல் தமது கிருபையும் உங்களை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு இன்னும் என்ன செய்யணுமா? சோத்திரம் உண்டாதா என்று சொல்லி நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டதற்காக சோத்திரம், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை எனக்கு செவி கொடுத்து நீர் பதில் கொடுத்ததற்காக சோத்திரம் என்று சொல்லி நான் நன்றி சொல்லணும் தேவனுக்கு முன்பாக. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் சொல்லி நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, மெய்யா என் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு நன்மையை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நன்மை செய்தவங்க அப்போ உங்கள் சத்தத்தை, உங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை அவருடைய சமூகத்துக்கு எட்டினது, கேட்டார், பதில் தந்தார். உங்களுடைய ஜெபத்தை அவர் தள்ளாமலும் அவருடைய கிருபையை பாருங்க உங்களை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி ஒரு நாள், ஆண்டவரே, உங்கள் கிருபையை என்னை விட்டு விலகாமலும், என் குடும்பத்தை விட்டு விலகாமலும், என் பிள்ளைகளை விட்டு விலகாமலும் இருக்க செய்த தேவனே, உமக்கு இன்னும் நான் கோடியாக நன்றி செலுத்துகிறேன், நன்றி உள்ளவளாக இருக்கும் அப்படின்ற தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு உண்மையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ அவர் உண்மையுள்ளவர். நாமும் அவருக்கு உண்மையாய் வாழுவோம். இந்த வசனத்தின் வந்து உங்களை பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள தெய்வமே, துதிக்கிறோம், சோத்திரம். ஆண்டவரே, நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி பொறுப்பாத்தரும் தேவன் பொறுப்பெடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.